விழுதுகள் உங்கள் வாழ்க்கை தொடர். சரி, இப்ப நம்ம உங்களுடன் அங்க இணைஞ்சிருக்கிறோம். சோதி, பிரதமருடன் ஒரு இரவு விருந்து. இதற்கான ஏற்பாட்டை செஞ்சிருக்காங்க மலேசிய இந்திய முஸ்லிம் காங்கிரசார், அதன் தலைவர் டத்து சைட் இப்ராஹிம் மற்றும் அதன் பொருளாளர் ஹாஜி வாஹித் ஆகியோர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பாப்போமே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌகரியமா இருக்கும். இன்றைய காலை பொழுது எப்படி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு? சிறந்த ஒரு காலை பொழுதாக இருக்கின்றது. விழுதுகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இல்லையா? சரிங்க டத்து, இப்ப பாத்தீங்கன்னா அதாவது மலேசிய இந்திய முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது கிம்மான்னு நம்ம அழைப்போம். இந்த கிம்மா வந்து எப்பொழுது நிறுவப்பட்டது, எவ்வளவு காலமா செயல்பட்டு வருதுன்னு சொல்லுங்களேன். கிம்மா வந்து 1976 வந்து நிறுவப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. அது 34 வருடங்களாக இது செயல்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல வந்து பத்ருல் ஜமான் அவங்களால வந்து துவக்கப்பட்டது இந்த கட்சி. ஆக வந்து இது வரைக்கும் நான் 7வது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கேன். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய பொறுப்பு எப்படி இந்த கட்சியில? என்னுடைய பொறுப்பு தேசிய பொருளாளராக இருக்கின்றேன். கடந்த 12 வருட காலமாக கிம்மா கட்சியில் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். சமுதாய உணர்வுகள் மத்தியில் இருக்கிறதுனால ஏதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது செயல்படணும், ஏதாவது சேவையாற்றணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த கட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு இந்த கட்சியில? அந்த கட்சியுடைய அதாவது இந்த சமுதாயம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா என்னுடைய சிறு வயதில் 12 வயதில் நான் பார்க்கும் பொழுது இந்திய முஸ்லிம் சமுதாயம் வியாபார துறைகளிலும் பல துறைகள் வெற்றி கண்ட சமுதாயமா இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தா அது வந்து தேய்விரை போல் ஒரு காணாமல் போன சமுதாயமாக நீங்க பார்க்கலாம். 40 வருட காலத்தில், இப்ப எனக்கு 52 வயசாயிடுச்சு, என்னுடைய 52 வயது காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்தை காணாமல் போய், அதாவது இந்த வியாபார துறைகளில் மற்ற துறைகளில் காணாமல் போய்விட்டார்கள். இது ஏன் என்று தெரியவில்லை. இந்த மாதிரி உணர்வுகள் எங்களுக்கு ஏற்பட்டது. ஆக அந்த அடிப்படையில இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த கிம்மா அரசியல் கட்சி மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன்னா ஒரு சமுதாயத்துக்கு அரசியல் அந்தஸ்து இல்லைன்னு சொன்னா ஒரு சமுதாயத்தை நம்ம காப்பாற்ற முடியாது. அவர்களுக்கு சேவையாற்றுவது கூட கடினமான ஒரு செயல். நிச்சயமா அந்த அடிப்படையில் தான் நாங்க இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கோம். சரி, அவர் சொன்னார் அதாவது வியாபார தொழில அதிகமா ஈடுபட்டு இருந்தாங்க, இப்போ அதுல இல்ல, குறைஞ்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கு முன்னுக்கு வந்து இருந்தவங்க பெரும்பாலும் வந்து ஊர்ல இருந்து வந்து இங்க வியாபாரம் செஞ்சுட்டு திருப்பி அவங்க ஊரோட வந்து நிறைய தொடர்பு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வியாபாரம் செஞ்சுட்டு அவங்க அடிப்படையிலே வியாபாரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து அவங்க வந்து இங்க உள்ளவங்களை வந்து திருமணம் பண்ணி இங்க வந்து லோக்கலா பிறந்தவங்க இருக்காங்க. இப்ப இவங்களோட வந்து சிந்தனைகள்ன்றது வித்தியாசமான ஒண்ணு. அவங்க வேலை செய்யணும். அப்ப வந்து காலப்போக்குல வந்து படிப்புல வந்து இப்ப நிறைய அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்புன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து சராசரியான வியாபாரங்களை போறதுக்கு அவங்க நாட்டங்கள் குறைஞ்சு போச்சு. அதாவது ஆரம்ப காலத்துல 80% வந்து வியாபாரிகளா இருந்து 20% மட்டும் மற்ற துறைகளை வேலை செய்யுது. ஆனா இன்னைக்கு அது ஒப்போசிட் ஆகி இப்ப 20% தொழில் இருக்காங்க, 80% வந்து வியாபாரத்தில் இருக்காங்க, 80% வந்து தொழில்துறைக்கு போயிட்டாங்க, மெத்ததுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து தொழில் செய்யாம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக வந்து மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள். இப்ப ஹஜி சொன்ன மாதிரி வந்து என்ன கேட்டா, ஒரு அங்கீகாரத்தை வந்து கிம்மாக்கு இல்லாத ஒரு பட்சத்துல, குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த சமுதாயம் வந்து இது வரைக்கும் இருந்ததாங்க. எங்களுக்கு பல குறைகள் இருந்துச்சு. அதை வந்து இப்ப இடையில வந்து பிரதமர் வந்து அம்னோட ஒரு இணைப்பு கட்சியாக சேர்த்து கொண்டதுக்கு பிறகு பல மாற்றங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நிறைய சலுகைகளை வந்து கொடுக்கறதாக வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த சமுதாயம் வந்து ஒரு உன்னதமான ஒரு சமுதாயம், அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளது. அதே சமயத்துல வந்து பொருளாதார ரீதியில பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய சமுதாயமாகவும் இந்த இந்திய சமுதாயம் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து வெற்றி பெற்றவங்க அனைவருமே சொந்த முயற்சியில் வந்தாங்க ஒழிய எந்த அமைப்பின் மூலியமாகவோ அல்லது யார் மூலியமாக வரல, எந்த உதவியின்றி சுய காலில் வந்தவங்க தான். ஆக இது வந்து முன்ன உள்ளவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஆனா வரக்கூடிய இந்த தலைமுறைக்கு நாம வந்து நிறைய அவங்களுக்கு வந்து நிகழ்ச்சிகளை உருவாக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த தொழில்துறையை பற்றி தெரியப்படுத்தணும், இவங்களை ஈடுபடுத்துறதுக்கான வாய்ப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். ஆனா இதெல்லாம் இல்லாத போனதுனாலதான் இந்த தேய்வுக்கு காரணமா இருந்துச்சு. ஆக வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நாங்க நிறைய நிகழ்ச்சிகளை உருவாக்குறதுக்காக ஈடுபட்டிருக்கோம். வெளிநாடுகள்லயும் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இல்ல அங்குள்ள தொழில்துறைக்கு வந்து ஈடுபடுத்துறதுக்கோ இதுக்கான வாய்ப்புகளையும் நாங்க நிறைய வந்து ஏற்படுத்திட்டு வரோம். வரக்கூடிய காலங்கள் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய எதிர்பார்ப்போம். அதே சமயத்துல இதுவரைக்கும் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்களுடைய பங்கு எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 1 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஆரம்பத்தில் இளைஞர்களுடைய பங்கு வந்து மிக குறைவு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது எதுவுமே இல்லாத ஒரு இயக்கம், ஒரு
ஒரு பேக்கப் இல்லாத ஒரு இயக்கத்துக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க. சொந்த காசை போட்டு செலவு பண்ணணும், இதுல போய் என்ன இருக்கு நமக்கு, கிம்மா வந்து நமக்கு தேவையா, இப்படிங்கிற நோக்கங்கள் இருந்துச்சு. இந்த இன்னொரு ஒரு அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னா, இந்த கிம்மாவையே நாங்க வந்து அதை வந்து ஒரு முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழர்களா இருந்து நம்ம மொழியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஏன்னா முஸ்லீம்களா இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்ற பாதை கொண்டு செல்வதற்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மலாய்க்காரர்கள் போர்வையில சில பேர் சென்றாங்க. சோ இனி காலப்போக்குல வந்து இந்த இனம் அழிந்து விடுமோ என்ற பயம் வேற எங்களுக்கு வந்துருச்சு. இதை காப்பாத்துறதுக்கு இப்ப இந்த கிம்மா தமிழ் முஸ்லீம் அரசியல் கட்சி இருக்கிறதுனால இப்ப நாங்க மொழியையும் பாதுகாக்க முடியுது, இந்த சமுதாயத்துக்கு நம்ம சேவையும் செய்ய முடியும். இப்ப அரசாங்கத்தின் ஆதரவு கிடைத்த பிறகு இப்ப இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இப்ப ஒரு அதிகமான இளைஞர்கள் வந்து இப்ப வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த நிகழ்ச்சியில் கூட அதிகமான இளைஞர்கள் இயக்கம் கலந்து கொண்டிருக்கின்றது. அது நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்திய முஸ்லீம்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு நிறைய பங்களிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்பொழுது உங்கள் கட்சியின் மூலமாக அந்த மொழியின் வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான பங்களிப்பை நீங்க செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னாக்கா வந்து சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து இப்ப வந்திருக்கு. என்ன ஒரு சமயத்துல வந்து அவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து இப்ப வந்து இந்திய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த வகை யூனிவர்சிட்டி போறதுக்கு கோட்டா கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க இந்த பிள்ளைகளை வந்து கொண்டு போகணுமே, இப்ப வந்து எப்படி இவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி போய் சேர்க்கறது அப்படின்றது சில நினைச்சாங்க. அவங்களால மலாய் மொழிகளே பேச விட்டு மலாய்க்காரன் மாதிரி ஆக்கி விட்டாக்க யூனிவர்சிட்டி போயிடலாம் அப்படின்றது ஒரு வந்துச்சு. ஆனா வந்து காலப்போக்கில் அது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. என்ன கேட்டாக்க அவங்களுக்கு வந்து ஒருவேளை மலாயின் போட்டு எடுத்திருப்பாங்க, யூனிவர்சிட்டி போய் சேர்ப்பாங்க. ஆனா வந்து தாய் தாப்பா வந்து இந்திய முஸ்லீம்கள் இருக்கிறதுனால அவங்க அங்க சொல்லி போறாங்க, உங்களுக்கு அந்த கோட்டா கிடையாது, ஏன்னா நீங்க வந்து இந்திய முஸ்லீம்கள், நீங்க மலாய்க்காரர்கள் அல்ல அப்படின்றது வரும்போது இப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து நம்ம கிம்மா வந்ததுக்கு அப்புறம் எங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். எங்க மீட்டிங் கூட்டங்கள் நாங்க நடத்துற கூட்டங்கள் எல்லாமே தமிழ் இருக்கும். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க பேசும்போதும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழை கத்துக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு, தமிழை மறந்துடாதீங்க, அந்த நம்ம தமிழ் மறந்துட்டோம்னா நம்ம சமுதாயம் இனமே மறைஞ்சு போயிடும் அப்படின்றது வந்து எல்லாம் சொல்லி சொல்லி இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க சராசரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைகளே வந்து இன்னைக்கு தான் பெருமைப்படுறாங்க, தாங்க வந்து ஒரு இந்திய முஸ்லீம் சொல்றதுக்கு பெருமைக்கூடிய அளவுக்கு இந்த இளைஞர் சொன்ன மாதிரியே இந்த நிகழ்ச்சி 25 நடக்கிற நிகழ்ச்சியில 25ஆம் தேதி நிகழ்ச்சி பற்றி நம்ம நிறைவே பேச போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம சந்திச்சு பேசுவோமே. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். விழுதுகள் உங்கள் வாழ்க்கை தொடர். விழுதுகள் உங்கள் வாழ்க்கை தொடர் மீண்டும் இணைகிறோம். உங்களுடன் அங்கத்துல டாக்டர் சையத் இப்ராஹிம் மற்றும் ஹஜி வாஹித் ஆகியோர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து சந்திப்போம். சரிங்க, முதல்ல வந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது கேட்கணும். என்னன்னா, மஸ்ஜித் இந்தியான்னு நம்ம சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து இந்திய முஸ்லிம்கள் வியாபாரம் செய்யும் ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் அதுல ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வந்த மாதிரி தெரிஞ்சு அதை வந்து நிலைநிறுத்த ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்களா? இப்பொழுது பார்க்க போனாக்க நிறைய மாற்றங்கள் வந்து அங்க நடைபெற்று கொண்டு இருக்கிறது. முக்கியமாக வந்து அங்க நடக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் பெரும்பாலும் இந்திய முஸ்லீம்கள் இன்னும் இருக்காங்க. பெரிய பெரிய வியாபாரிகள் ஒன்னும் அந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. இதுல ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டோம்னாக்கா அவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து அந்த கட்டடத்தை விலைக்கு வாங்கிட்டு அவங்க வந்து அடுத்தலாம் விட்டுருக்காங்க. நிறைய வாடகை இருந்தாங்க. ரெண்டாவது வந்து பார்க்க போனாக்க இன்னைக்கு நிறைய வந்து இந்திய முஸ்லீம்களும் அந்த இடத்துல வந்து வியாபாரங்களை இப்ப ஆரம்பிச்சு வராங்க. புது புது வியாபாரம் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல மற்றவங்களோட வந்து ஆதிக்கம் இருந்தாலும் கூட மெஜாரிட்டியா வந்து அதை முழுமையான சொல்ல இல்லைன்னா கூட ஒரு 75-80% வந்து இந்திய முஸ்லீம் வியாபாரிங்க தான் அங்க இருக்காங்க. மறுபடியும் மீட்சி கண்டு இருக்கு. நாங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைய வந்து ஆக்டிவிட்டி அங்க வந்து நடத்துறதுக்காக இந்திய முஸ்லீம் சார்புள்ள வியாபார துறையோ எதுவோ இருந்தாலும் அதுல வந்து எக்ஸ்போ மாதிரி உள்ளதெல்லாம் அங்க நடத்துறதுக்காக நாங்க பல திட்டங்கள் வச்சிருக்கோம். நல்ல செய்தி ஐயா. சரி, இப்ப 25 அக்டோபர் பிரதமருடன் ஒரு இரவு விருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கேன். அந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்கள். ஓகே, அதாவது இந்த நிகழ்ச்சி, அந்த விருந்து நிகழ்ச்சி அது விருந்து நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை அடையாளம் காட்ட வேண்டும். அதாவது மாணவர்கள் இருந்து தொழில் முனைவர்கள், வியாபாரத்துறைகள் வெற்றி கண்டவர்கள் மற்றும் அரசு சார்பற்ற இயக்கங்கள் இவர்கள் அனைத்தையும் வந்து அடையாளம் காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் கிம்மாவுக்கு இருக்கு. ஏன்னா கிம்மா என்பது அரசியல் கட்சியா இருந்தாலும் கூட நம்ம இது ஒரு அரசியலா நடத்தாம இந்த சமுதாயத்தை நம்ம வந்து பிரதமர் மத்தியில அடையாளம் காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை
இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சுமார் எத்தனை பேர் வந்து இந்த விருந்து நிகழ்ச்சியில பங்கெடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? நாங்க ஆரம்பத்துல வந்து நாங்க ஏறக்குறைய ஒரு 4000 பேர் 5000 பேர் தான் கணக்கு வச்சோம். ஆனா வந்து இன்னைக்கு மலேசியா பூராவுமே வந்து நிறைய வந்து நம்ம கிட்ட வந்து டெலிபோன் வாயிலாகவும் வந்து நம்ம கிட்ட வந்து நேரடியாக வந்து எங்களுக்கும் வந்து அழைப்பு கார்டுகள் கொடுங்க, எங்களுக்கு வேணும், நாங்க வரோம், குடும்பமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்களோட வந்து ரெஸ்பாண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக இப்பத்தி வரைக்கும் அங்க 7000 பேர் நாங்க வந்து மேக்சிமம் டார்கெட் பண்ணோம். 7000 அழைப்பு கார்டுகள் முடிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் நாங்க ஒன்னும் வந்து மற்றவர்கள் அன்றைய பொழுதுல வந்து கார்டு இல்லாதவங்க வரதுக்கும் நாங்க வந்து வரதுக்காகவும் நாங்க சில வசதி வாய்ப்புகளை செஞ்சு வச்சிருக்கோம். அவங்க வந்து கலந்துக்கலாம் அந்த நிகழ்ச்சியில. என்ன கேட்டாக்கா சொன்ன மாதிரியே வந்து நாங்க 127 சங்கங்கள் வந்து தலைவர்களும் அவங்களோட அமைப்பு சார்ந்தவங்களும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க. அதாவது கிம்மா வந்து ஒரு எங்களுக்கு வந்து நாங்க கிம்மாவுக்கு வந்து ஒரு விளம்பரத்தை கொண்டு வராம இந்த சமுதாயத்துக்கு ஒரு விளம்பரத்தை கொண்டு வருவோம். எந்த வகையான ஒரு வருமானம் இல்லாம எந்த வகையான ஒரு இது இல்லாம வந்து சமுதாயத்துக்காக பாடுபட்ட இந்த அரசு சார்பற்ற இயக்கத்தை சார்ந்த தலைவர்களுக்கு பிரதமர் கையில வந்து பரிசுகள் கொடுக்கறதுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதே போல இந்திய முஸ்லிம் சாதனையாளர்கள் பலர் வந்து தொழில்துறையிலும் பலர் வந்து மத்த துறை விளையாட்டு துறைகள்லாம் வந்து நிறைய சாதனை படிச்சிருக்காங்க. இது யாருக்கும் தெரியாது. ஆனா இவங்களையும் 12 பேரை நாங்க வந்து அடையாளம் கண்டு பிரதமர் கையில வந்து அவங்க வந்து நச்சான்றுகளும் அதே சமயம் பரிசு பெறுவதற்காக நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். படிக்க பிள்ளைங்க SPM STPM அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி வந்து டீன் செட் வாங்கினவங்க இவங்களை வந்து 93 பேரை வந்து அடையாளம் கண்டு இந்த பரிசு வாங்குறாங்க. எல்லாரையும் அங்கீகரிக்கும் ஒரு நிகழ்வாக இது இடம்பெற போகுது இல்லையா? இந்த நிகழ்ச்சியில் வேற வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுங்களேன். ஆடல் பாடலாம் இருக்குமா? இருக்காது. அது மலாய் கலாச்சார ரீதியில் இஸ்லாமிய கலாச்சார ரீதியில நாங்க வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஏன்னா இந்திய முஸ்லீம்கள் தெரியும் மார்க்க ரீதியில வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு சமுதாயம். அப்ப நாங்க வந்துட்டு சினிமா பாட்டு அந்த பாட்டு எல்லாம் போட முடியாது. ஆக நாங்க வந்து என்ன அது வந்து இஸ்லாமிய மார்க்க ரீதியில என்னென்ன அமைப்பு பாடல் அதாவது வந்து மியூசிக்கல் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆடல் பாடல்கள் நாங்க வந்து அதுல கொண்டு வரல. ஏன்னா நேரம் பற்றாக்குறை ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து அந்த சமயத்துல மத்த நல்லதை வந்து சமுதாயத்துக்குள்ளது நம்ம வந்து ஏன் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல நாங்க வந்து அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். இப்ப நிறைய நேர்கள் பாத்துட்டு இருப்பாங்க. சில நேர்களுக்கு வந்து அந்த அடைப்பாட்டைகள் கிடைக்கணுமே அப்படின்னு விருப்பப்படுவாங்க. எப்படி தொடர்பு கொள்றது ஐயா? நேரடியா அதாவது கிம்மாவுடைய அலுவலகத்துக்கு வந்து அவங்க அதாவது தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். நேரடியா வந்து கூட வந்து அதாவது அந்த அவங்களுக்கு அழைப்புதல் கிடைக்காதவர்கள் கூட அந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து கொள்ள நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம். ஏன்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல உணவுகள் அதாவது தயார் பண்ணப்பட்டிருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதிகமானவர் வந்தாலும் கூட அவர்களுக்கு இடம் உண்டு. என்ன இடத்துல நடைபெற உள்ளது? புத்ரா வாணிக மையம் PWTC மாயிகா கட்டடத்து அருகாமையில் இருக்கின்றது. எத்தனை மணிக்கு நீங்க இந்த நிகழ்ச்சி துவங்க போறீங்க? 6:30 மணிக்கு நாங்க வந்து எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து வெறும் கோலம்பூர் விளைய மட்டும் இல்லாம வந்து சபா சரவாக் வரைக்கும் வராங்க. அப்ப தூரத்துல வரக்கூடியவங்களை கொஞ்சம் வில்லனா 6:30 மணிக்கு வர சொல்லியிருக்கோம். 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம வந்து வீடியோ கிளிப்பிங் செய்யறோம். அதுல வந்து இந்த சமுதாயத்துல வந்து என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, வரலாறு உண்மைகள், அப்புறம் அது எல்லாமே வந்து இந்த 1 மணி நேரத்துல வரும். அப்புறம் 8ல இருந்து 8:30 மணிக்குள்ள அதாவது பிரதமர் வந்து 8:15 வந்துருவாங்க. அது வரைக்கும் வந்து நம்ம வந்து கிம்மா சம்பந்தப்பட்ட வரலாறுகளை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஆக வந்து தகவல்கள்லாம் வழங்கப்படுது. அதே சமயத்துல வந்து எங்களோட வந்து பேங்க் இஸ்லாம வந்து எங்களோட வந்து இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியில வந்து அவங்களோட பங்கும் பெரிய பங்கு இருக்கு. ஆக அந்த அழைப்பு அட்டையை பெற்றவர்கள் அவங்ககிட்ட எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது அழைப்பு அட்டை பெறுவது முக்கியமல்ல, அந்த நிகழ்ச்சியை வந்து கண்ணியப்படுத்தணும். அதாவது பிரதமர் பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி ஒரு கண்ணியமான நிகழ்ச்சியாக இந்த சமுதாயத்தை வந்து மதிக்கக்கூடிய சமுதாயமா இருக்கணும்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே வந்து அந்த இடத்துல அமர்ந்துட்டோம்னு சொன்னா எப்பவும் சரிதான். ஒரு நிகழ்ச்சியை வந்து பெருமை சேர்ப்பது எதுன்னு கேட்டா நேரத்துக்கு நம்ம பொதுவா சொல்லுவாங்க, நம்ம தமிழர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா எதையுமே இந்தியர்களே பொதுவா அந்த நேரத்துக்கு வர மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அந்த வார்த்தையை நம்ம வந்து முறியடிச்சிடணும். சமுதாயம் வந்து முன்பு போல இல்ல, இப்ப நாங்க மாறி விட்டோம். எதையும் நாங்க அதாவது பங்க்சுவலிட்டியா அந்த நேரத்தோட செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் நிரூபிக்க வேண்டும். அது கண்டிப்பா இந்த சமுதாயம் நிரூபிக்கும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். சரிங்க டாக்டர் சையத் இப்ராஹிம் மற்றும் ஹாஜி வாஹித், நிச்சயமாக இந்த பிரதமருடன் இரவு விருந்து அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுடைய விருதுகள் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொண்டதற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
பிரதமருடன் இரவு விருந்திற்கு கிப்மா ஏற்பாடு செய்துள்ளது. 25 அக்டோபர் PWTC-யில் மாலை மணி 6:30 முதல் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். சரி, இனி அடுத்த அங்கமாக டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வழங்கும் இதோ உங்களுக்காக ராசி பலன்.